உலக நாடுகள் மீது வரி விதிப்பு இல்லாவிட்டால் அமெரிக்கா முழுமையாக அழிந்துவிடும் என நீதிமன்ற தீர்ப்புக்கு ட்ரம்ப் மறுபடி கொடுத்துள்ளார். இந்திய பொருட்கள் மீது அமெரிக்க தலைவர் ட்ரம்ப் விதித்த 50 விழுக்காடு வரி விதிப்பு ஆகஸ்ட் 27ஆம் நாள் முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பால் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்படும் தீங்கினை சீர்படுத்த நடுவண் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதனிடையே ட்ரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள வர்த்தக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ட்ரம்ப் பிறப்பித்துள்ள ஆணைகள் அவரின் அதிகாரம் மீறல் என கடிந்துரைத்து அனைத்து ஆணைகளையும் நிரந்தரமாக நீக்கம் செய்வதாக தெரிவித்தனர். இந்த ஆணையை எதிர்த்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் அமெரிக்க அரசு வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கை விசாரித்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் அமெரிக்க தலைவர் ட்ரம்ப் விதித்த வரிகள் சட்டத்துக்கு புறம்பானவை எனவும் தேசிய அவசர நிலையை அறிவிக்கவோ அல்லது உலகில் உள்ள அனைத்து நாடுகள் மீதும் வரிகளை விதிக்கவோ ட்ரம்புக்கு அதிகாரம் இல்லை எனவும் தீர்ப்பளித்தது. இந்த நிலையில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரி விதிப்பு நடவடிக்கையும் அமெரிக்கா ஏற்கனவே பெற்ற டிரில்லியன் கணக்கான டாலர்களும் இல்லாவிட்டால் அமெரிக்கா முழுமையாக அழிந்துவிடும் எனவும் அமெரிக்காவின் போர்ப்படை சக்தி உடனடியாக அழிக்கப்படும் எனவும் நீதிமன்ற தீர்ப்புக்கு மறுபடி கொடுத்துள்ளார். மேலும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தொடுக்க உள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.